போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். லட்சுமணன் போட்டியிட வாய்ப்பு என கூறப்படுகிறது. இவர் தற்போது மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ளார். அடுத்ததாக போடி நகர செயலாளர் புருஷோத்தமன், நகர துணை செயலாளர் எஸ். வெங்கடேஷ்குமார் ஆகியோரும் இம்முறை தேர்தல் களத்தில் காண வாய்ப்பு உள்ளதாக அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வி.டி. நாராயணசுவாமி, போடி நகர செயலாளர் எல். வாசு, பி.சி. பட்டிப்பேரூர் கழக செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி ஆகியோரில் ஒருவருக்கு தேர்தலில் களம் காண வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரனுக்கும் வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாஜக சார்பில் முன்னாள் மாவட்ட தலைவர் பி.சி. பாண்டியனுக்கு தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. இவர் தற்போது மாநில செயற்குழு உறுப்பினர், சட்டமன்ற அமைப்பாளராக உள்ளார். இந்த வரிசையில் மாவட்ட விவசாய அணி தலைவர் தண்டபாணி, மாவட்ட துணைத் தலைவர் மலைச்சாமி ஆகியோரும் உள்ளனர். காங்கிரஸை பொறுத்தவரை மாநில மருத்துவர் அணி தலைவர் எர்னாட்டி தியாகராஜன், நகர தலைவர் முஷாக் மத்ரி, மாவட்ட துணைத் தலைவர் சன்னாசி ஆகியோரில் ஒருவருக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என பொதுமக்கள் கூறுகின்றனர். சொந்த தொகுதியான போடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அல்லது அவரது மகன் ஜெயபிரதீப் ஆகியோரில் ஒருவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தவிக சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். பிரகாஷ், போடி நகர செயலாளர் ஆண்டிச்சாமி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிமுத்து இவர்களில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கலை பண்பாட்டு பாசறை வழக்கறிஞர், ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் கலை அரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் நிச்சயம் களம் காண்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.